எதிரிகள்லாம் பயங்கரமான டெக்னிக்காக பிளானிங் பண்ணுறாங்க. பதுங்கு குழிகள் ஏற்படுத்துகிறாங்க. அங்கங்கே பதுங்கு குழி ஏற்படுத்தி, அது இல்லாமல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலை குன்றுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, குன்றுக்கு பின்னாடி எல்லாம் ஆள் செட் பண்ணிடுறாங்க, அம்பெறியக்கூடிய ஆட்கள். அந்த ஏரியாவிலேயே இவங்க அளவுக்கு அக்யூரேட்டாக அம்பு அடிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. இந்த சஹாபி சொல்கிறாரு பின்னாடி, இவங்க அந்த குலத்தார் அம்பில் அவங்க டேலண்டான ஆட்கள், அம்பு எறிகிறதுல அவங்க ரொம்ப துல்லியம், வேட்டையில் அவங்க அந்த அளவுக்கு கில்லாடியான ஆட்கள். அந்த இடத்துல அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வழியிலேயே அங்கங்கே ட்ராப் வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஊர் கன்னி வெடி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சிங்களா. அது கன்னி வெடியில் மாட்டினா போனான்னா மாட்டிக்குவோம்ல, அந்த தரைவழி தாக்குதல் தானே மெயின். அப்போ அதில் மாட்டிக்கிட்டு இது முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இது பண்ணுறாங்க. இது போகிற டைம் ரசூல்லா எப்படி போகிறாங்க, ரசூல்லோட எப்பயும் போகிற டைம்னா சுபுடைய நேரம், அதுவும் அதிகாலை நேரத்தில், அதாவது லைட்டாக அந்த வெளிச்சம் இருக்கிற அந்த டைமில் தான் ரசூல்லா எப்பயுமே போகிற தொடங்குவாங்க. அந்த நேரத்தில் இவங்க போகிறாங்க. எதிரிகள் இருந்தது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. நாம் சரி ஊர் இன்னும் தூரத்தில் இருக்குது, அந்த ஸ்பாட்டுக்கு தான் போய் சண்டை நடக்க போது நம்ம நினச்சிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக உள்ளே போனோம், எதிரிகள் இருந்தது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னா பஸாரில் 1834, இப்னு ஹிப்பானில் 4774 ஹதீஸாக இது இருக்குது. இந்த நேரம் அவங்க போய் இறங்கின உடனே ஒரே நேரத்தில் அம்புகள் சக்கு சக்கு சக்குன்னு வெட்டு கிளிகள் போல் எங்கள் மேலே பறந்து வந்தது. அம்புகள் தாறுமாறாக எங்கள் மேலே பறந்து வந்தது. அதனால் எங்களால் என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போரே தொடங்கலை, அதுக்குள்ளே அம்புகள் விழுந்த உடனே எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அவங்க சத்தம் போட்டே இருந்தாங்க, எல்லோரும் ஏன் கிட்ட வாங்க, ஓடாதீங்க, என்னை நோக்கி வாங்க, நான் சொல்கிற டைரெக்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி ரசூல்லா கத்தம் போட்டே இருந்தாங்க. யாருமே இங்கே வரலாம். அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுண்ட் அப் கூட பண்ணிடுறாங்க. அதாவது ரசூல்லாவை கிட்ட சக்குன்னு ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ரசூல்லா இறங்கி சொல்கிறாங்க, அனன் நபியும் லா கசீம், நான் அல்லாவுடைய தூதர், நான் பொய்யன் கிடையாது. அனன் இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகன்டா அப்படின்னு சொல்லி ரசூல்லா அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கீழே இறங்கி ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறாங்க. மண் எடுத்து அப்படியே ஒரு பரப்புறாங்க. பரப்பணுன்னா அந்த எதிரிகள் எல்லார் மேலேயும் அது படுது. பின்னாடி அந்த எதிரிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, அங்கே இருந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தார் கண்ணுலேயும் அது மண் பட்டுச்சு, எங்களுடைய ஒரு கண்ணு கூட அதுலேருந்து தப்பிக்கல. ரசூல்லாவுடைய அந்த தூண மண் அல்லாவுடைய அற்புதம். அதாவது அந்த கூட்டத்தில் இடத்துலேருந்து ரசூல்லா வெளியே வர்றேன். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தாரமியில் 2452, தபரானியில் 741 ஹதீஸாக இது இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் குரான்லேயும் சொல்கிறான், 9:26 அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கினான். அதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க அந்த பெருமையாக நினச்சதுக்காக அல்லாஹ் மற்றவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தான். ரசூல்லா பெருமையாக நினைக்கல, அவங்களுக்கு அடி கிடைக்கல, மற்றவங்களுக்கு அந்த அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த நிம்மதி அவங்களுக்கு நான் கொடுத்தான். நீங்கள் பார்க்காத படையையும் இறக்கி வைத்தான், கண்ணுக்கு தெரியாத அந்த படையை நான் இறக்குனேன், அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனை செய்தான், இதை வச்சு நான் ஜெயிக்க வச்சேன், இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும் சொல்லி அல்லாஹ் 9:26 அதை சொல்கிறான். அந்த கண்ணில் அந்த மண் விழுந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, அவரே சொல்கிறாரு, கண்ணில் எங்களுக்கு மண் விழுந்துச்சு, வானத்திலிருந்து எங்களுக்கு இந்த கத்திகள் தீட்டப்படுற சவுண்டு கேட்டுச்சு, கரக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா வானத்திலேருந்து யாரா சண்டை போடுறாங்கன்னா வானவர்கள் தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அந்த ஹதீஸில் அவர் வருது, தப்ரானியில் வரக்கூடிய ஹதீஸில். அப்போ என்ன நடக்குதுன்னா தாறுமாறாக எல்லோரும் ஓடுறாங்க. வந்தவங்க எத்தனை பேர், 12,000 பேர். 12,000 பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்னது எத்தனை பேர்னா 100 பேர். 12,000 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது, நின்னது வெறும் 100 பேர். 80 அல்லது 100 பேர் நாங்கள் நின்னோம், 12,000 பேர் நாங்கள் கூட வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ யார் யாரெல்லாம் நின்னாங்க அப்படிங்கும்போது அந்த ஹதீஸில் வருது, சில முஹாஜிரீன்கள் நின்னாங்க, சில அன்சாரிகள் நின்னாங்க, ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த சில அஹ்ல பைத்தும் இருந்தாங்க. முஹாஜிரீன்கள் யார் யாருன்னா அபூபக்கர், உமர், இவங்க அப்பாஸ் லியான் இவங்களும் இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ல் இப்னு அப்பாஸ் லியானுடைய பையன், அதாவது அஹ்ல பைத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அபூ சுஃபியான் இருந்தார், அலி லியானும் இருந்தாங்க, இவங்கெல்லாம் விட்டுட்டு போகல. அப்புறம் ரபியா உம்மு ஐமனுடைய மகன் அவங்களும் இருந்தாங்க. அப்புறம் உபைத் அப்படிங்கிற அந்த ஒரு நபி தோழர் இருந்தாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. ரசூலுடைய வளர்ப்பு மகனுடைய மகன் இருக்காங்களா, அவங்களும் விட்டுட்டு ஓடல. அப்போ அந்த நேரத்தில் தான் ரசூல்லா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, பக்ரா உடையவர்களை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ரசூல்லா இதுதான் கொடுக்குறாங்க. பக்ரா உடையவர்கள் என்ன அர்த்தம், இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு பாடம் நடத்தினேன் இல்லை பக்ரா, அதை படித்தவங்கள வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குது பக்ரால அப்படின்னா 2:207
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம். இந்த 2:207 இந்த ஆயத்து, அப்புறம் 2:40, 2:249 இதெல்லாம் படிக்கிறாங்க. வாங்க, அப்போ வராங்க அப்பாஸ் இல்லைன்னு வச்சு, அப்புறம் கூப்பிட்றாங்க வாங்க, அப்பயும் வராங்க. வந்ததுக்கப்புறம் அன்சாரிகளை கூப்பிட்றாங்க வாங்க, எங்கே போயிட்டீங்க? அப்போ அன்சாரிகள் வர்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹவாசின் குலத்தாருடைய கொடியை வந்து ஒருத்தன் வச்சுருக்கிறான். அவன் தான் பயங்கரமான அசம்பிள் பண்ணுறான். அவன் தான் வந்து வழி நடத்தின அந்த படையை எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி அடிக்கணும், எங்கே மெயின் டார்கெட் வைக்கணும், எல்லாம் வந்து அந்த கொடியை அவன் எங்கே ஆட்டுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி படை போகுது. ஸோ அவனை வந்து மெயினாக அடிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய டார்கெட்டாக போகுது. அந்த நேரத்தில் யார் போகிறாங்க அப்படின்னா அலி அலின்னு போகிறாங்க. அவனை துரத்திட்டு போய் அவனுடைய ஒட்டகத்தை வீழ்த்தி அப்படியே அந்த ஒட்டகம் வந்து விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் அவனை வந்து ரவுண்டு கட்டி அவனை சரண்டர் பண்ணி அவனை வீழ்த்தினோன்னா என்ன ஆகுதுன்னா, வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே அந்த படம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. இதுக்குள்ளே ரசூலா வந்து சத்தம் போடுறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க இல்லையா, அவங்க வர்றதுக்குள்ளே, அதாவது அவங்க புறமுதுகு காட்டி அந்த ஓடின எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது என்ன சீன் நடக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே இவரெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார் எல்லாரையும். யாரா? இந்த ஹுனைன் வாசிகளை இவர் கட்டி வச்சிருக்கிறார். சரண்டர் பண்ணி கைகளை கட்டி பின்னாடி வச்சு ரசூலோட கொண்டு போய் மண்டி போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. இதான் ரசூலோடைய ட்ரைனிங்கு. ஒரு 80 பேர் செய்ய வேண்டிய வேலை 12,000 பேர் செய்ய முடியல. இப்போ நம்ம அசல் பலம் எது? இந்த இடத்துல பிரியுது. நம்பர்ஸ் கிடையாது, வெப்பன்ஸும் கிடையாது, ஈமான். 80 பேர் இருந்தால் போதும், 12,000 பேர் செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியும். இந்த 80 பேர் வரும்போது எல்லா எதிரிகளும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. போரே முடிஞ்சிருச்சு. இவங்க ரீஅசம்பிள் ஆகிறதுக்குள்ளே அந்த சொல்கிறாங்க போரே முடிஞ்சிருச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளே. வந்து பார்த்தா எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு. இவர் வந்து இப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அபு யாலால 1862, பஸாரில் 1834. இது போரே முடிச்சு வச்சுட்டாங்க இவங்க, எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்க பேசுகிறாங்க. யார்? அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா, யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் தாயார் ஒரு சின்ன பிச்சுவா கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, கையில் இப்படி ரெடியாக இப்படி வச்சுருக்காங்க சின்ன ஒரு கத்தி. அதை பார்த்துட்டு சீன்றார். யார்? அபூ தல்ஹா அவங்களுடைய கணவர். அவரும் சீன்றார், இந்த கத்தி வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறேன். அப்போ ரசூலாட்ட வந்து போய் கிண்டல் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் பெரிய வீராங்கனி கத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூலா சிரிச்சுட்டு கேட்குறாங்க, எதுக்குமா இது அப்படிங்கிறாங்க. இல்லை யாராவது என்னை கிட்ட நெருங்க வந்தாங்கன்னா வயிற்ற ஒரே கிளியாக கிழிச்சு விட்ருவேன் அப்படிங்கும்போது ரசூலா இதை கேட்டு சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மறுபடியும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதர்களை, நம்மள் ஆட்களை தவிர, நம்மவர்களை தவிர இந்த துலகாக்களை கொன்று விடுங்கள். இந்த கூட கூட்டு வந்தீங்களா, இவங்களை கொன்றுங்க. இவங்களால தான் பிரச்சனையை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இவங்களை கொன்று விடுங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், அது வந்து நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட வேண்டியது அல்லாஹ் பாதுகாத்துட்டான், அவன் உபகாரமும் செய்து விட்டான், நமக்கு சரிவு ஏற்பட்டாலும் பாதிப்பு இல்லை, அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில், அதாவது சொல்கிறாங்க இந்த இவங்களுக்கெல்லாம் நம்பி கூப்பிட்டு வந்ததுனால பிரச்சனை ஆகிப்போச்சு, இந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சுங்கிறாங்க. 3697 இந்த ஹதீஸில் வந்து இது வந்து முஸ்லீமில் வந்து நடக்குது.